முழங்கட்டுமே. அண்ணலே இங்கு நம்மை அழைத்தார், எம் மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார். அண்ணலே இங்கு நம்மை அழைத்தார், நம் மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். நல் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தீயவன் உன் நடுவினில் இனி வரவே மாட்டான், ஆண்டவர் உன்னை மீட்டருள்வார் என்ற இறைவனின் ஆறுதல் வார்த்தைகளை சிந்திக்கவும், நம் வாழ்வில் தீமையின் விலைகளை தூயவர்களாக வாழவும் அழைக்கும் எளிய திருப்பலி முன்னுரை. இன்று பொது காலத்தின் 18ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை திருவழி நாட்களை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். நம் வாழ்க்கையில் எழும் சோதனைகளையும் தீமையின் பிடிகளையும் கண்டு அஞ்ச வேண்டாம் என்று திருவிவிலியம் நமக்கு உறுதியாக கூறுகிறது. நம் துயரங்களை மாற்றி நமக்கு வெற்றியையும் நிம்மதியையும் தரும் கடவுள் நம் நடுவில் இருக்கின்றார். இந்த திருப்பலியில் பங்கேற்று நம் குறைகளை மன்னித்து நம்மை புதுப்பிக்குமாறு இறைவனிடம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த உம் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இருதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாகும் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 15, அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 2, அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 6 முதல் 7. வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான். அவன் முற்றிலும் அவிழ்ந்து விட்டான். இஸ்ரேலின் மேன்மை போலவே யாக்கோபின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார். கொலைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு! அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருள்களுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டையடிகளின் ஓசை, சக்கரங்களின் கீச்சிடும் ஒளி, தாவி பாயும் புறவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர். வாள் மின்னுகின்றது, ஈட்டி பளபளக்கின்றது. வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர். பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர்கள் இடறி விழுகின்றனர். அருவருப்பானவற்றை உன் மீது எறிவேன். உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடி பொருள் ஆக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லோரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி நினிவே பாழாய் போனது, அவர்களுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள். உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா, இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா, இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீரின்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் சேர்க்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவேன், மறைவாழ்விலே நிலையாகுவேன். வழிகாட்டும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா, இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா, இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 16 இறை சொற்றொடர்கள் 24 முதல் 28 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து கூறியது: என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தன் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதருடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த குழந்தைகளே, ஆசிரியர்களே, அருட்தந்தையரே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் கழித்து ஜான்பால் மேல்நிலை பள்ளியிலே திருப்பலி வைப்பதற்காக புதிய குருவாக மாறிய பிறகு திருப்பலி வைக்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அருள் தந்தை அந்தோணிசாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 ஆண்டுகள் இந்த பள்ளியிலே பயின்று என்னுடைய 11 மற்றும் 12ஆம் வகுப்பை இந்த பள்ளியிலே விடுதியிலே தங்கி மறை மாவட்டத்தினுடைய உதவியால் இந்த பள்ளியிலே நான் பயின்றேன். அந்த பள்ளி பருவமானது என்னுடைய மனதிற்கு அலை போல வந்து செல்கிறது. இந்த பள்ளியிலே பயின்ற காலங்கள் என்னுடைய மனதிலே இருந்தாலும் அந்த பள்ளி பருவத்திலே நான் கற்றுக்கொண்ட பாடங்கள், எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் கூட இன்றும் இந்த பள்ளியிலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கின்ற பொழுது எனக்கு என்னுடைய ஆசிரியர்கள், எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறார்கள், இன்னும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், நலமோடு இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகமும் முதல் வாசகமும் கொடுக்கக்கூடிய அழைப்பு, நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், நாம் இந்த உலகிலே எப்படி வாழ்ந்தாலும் இறைவன் நமக்கு அழைப்பை கொடுத்து மன்னிப்பை கொடுத்து நம்மை தொடர்ந்து அவருடைய பிள்ளையாக வாழ வைப்பார் என்ற செய்தியை கொடுக்கக்கூடிய வாசகங்களாக அமைந்திருக்கின்றன. ஆண்டவர் நமக்காக பலவாறு துன்பப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து இந்த உலகிலே வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை அவர் முன்னறிவித்த செய்தியின் வழியாக இன்றைய நற்செய்தி வாசகமும் நமக்கு எடுத்து கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி வேணாலும் வாழலாம். அதற்கான சான்றுகள் நம்மிடையே இருக்கக்கூடிய அப்பாவாக இருக்கட்டும், தோழர்களாக இருக்கட்டும்,
அவர்கள் வழியாக நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், நல்ல பிள்ளையாக வாழலாம். நம்ம மற்றவங்கள்ட்ட இருந்தும் கெட்டதை கற்றுக்கொண்டு கெட்ட பிள்ளைகளாகவும் வாழலாம். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ்வதற்கு எப்படி இருந்தால் நல்லபடியாக வாழ முடியும், எப்படி இருந்தால் இந்த உலகமும் நமது ஆசிரியர்களையும் நமது பெற்றோர்களையும் போற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்றால் எப்படி வாழணும்? நல்ல பிள்ளைகளாக, நல்லதை மட்டுமே கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக, நாம் செல்லக்கூடிய இடங்களிலே நல்லதை மட்டும் செய்யக்கூடிய பிள்ளைகளாக வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவர் நமக்கு உடனிருந்து நம்மை வழிநடத்துவார். பெற்றோர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். நாங்கள்லாம் இன்றைக்கி நான் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உடன் பயணித்து வந்த சகோதரர்கள் இன்று என்னோடு குருக்களாகி, என்னோடு 3 பேர் இங்கே பயின்ற சகோதரர்கள் 3 பேர் குருக்களாகி வெவ்வேறு இடங்களிலே தன்னுடைய பணிகளை ஆற்றி வருகிறார்கள். இந்த பள்ளி எங்களுக்கு அதிகமான நன்மைகளை செய்திருக்கிறது. ஆசிரியர்கள் எங்களுக்கு நல்ல பாடங்களை மட்டுமே கற்பித்திருக்கிறார்கள். ஸ்கூலுக்கு ஹாஸ்டல்லே இருந்தாலும் லேட்டாக வந்தால் அடி உழுவும், சமத்தையாக அடி உழுவும். அப்போ இருந்த ஆசிரியர் பிரிட்டோ, ஆசிரியர் சலோமி, ஆசிரியர் ஜெசி, தமிழ் ஆசிரியர் அன்டோ, பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த வின்சென்ட் சார், இவங்கெல்லாம் நல்ல பரிச்சயமானவங்க. ஏன்னா அவங்கள்ட்டெல்லாம் நாங்கள்லாம் அடி வாங்கியிருக்கிறோம். படிக்கலைன்னா அடி உழுவோம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் படிக்கலைன்னா ஏன்டா படிக்கலைன்னு கேட்டால் அது என்னுடைய சௌரியம், நான் படித்தா படிப்பேன், படிக்கலைன்னா அதை கேட்குறதுக்கான உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு கேட்கக்கூடிய காலகட்டம் இப்போ காலச்சூழலை மாற்றி ஆசிரியர்களை கேள்வி கேட்கக்கூடிய மாணவர்களாக மாணவிகளாக வைத்திருக்கின்றது. இது எங்கிருந்து வருகிறது? இந்த வெளியிலே பள்ளிக்கு செல்லாமல், ஆசிரியர்களுடைய பேச்சை கேட்காமல், தன்னுடைய வாழ்க்கையை தரங்கட்டு பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காமல் வாழக்கூடிய மாணவர்களிடமிருந்து நாம் எதையும் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன். அவர்களிடமிருந்து நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடாதோ அதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது. அன்பார்ந்த மாணவர்களே, மாணவிகளே, நாம் இந்த உலகிலே வாழ்கின்ற வரை பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக வளர வேண்டும். ஏன்னா நம்ம 10 மாதம் அவங்க வயிற்றில் சுமந்து நம்மளை பெற்றிருக்கிறாங்க. அப்போ இருந்த வழியோட நம்ம இந்த உலகத்தில் வாழுற போது தப்பு செஞ்சு கெட்ட பிள்ளைகளாக மற்றவர்கள் முன்னாடி நம்ம பெற்றோர்களை தலை குனிந்து நிற்க வைக்கின்றோம் என்றால் அது பெற்றவர்களுக்கு தன்னுடைய வயிற்றிலே அவர்கள் சுமந்த வழியை விட இந்த உலகத்திலே நாம் வளர்ந்து வாழ்ந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சுமை மிகவும் பெரிதாக இருக்கும். எனவே இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற வரை இந்த மாணவர் பருவமாக இருக்கட்டும், இளைஞர் பருவமாக இருக்கட்டும், பெற்றோர்களை மதித்து அவர்கள் சொல்லக்கூடிய பாதையிலே நாம் வழிநடந்தோம் என்றால் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30 வயது வரை பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக வளர்ந்தார். இறைவனோடு ஒன்றித்து வாழ்ந்தார். நம்ம எல்லா கடவுளையும் இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், நாம் அவரவர் கடவுள்களை வணங்குகிறோம். அந்தந்த கடவுள்கள் வழியாக நாம் ஆசீர்வாதங்களை அதிகமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்கள் வழியாக நாம் பெற்றோர்களை மதிப்பதற்கு தேவையான அருளையும் ஆசீர்வாதங்களையும் அதிகமாக வேண்ட வேண்டும். கடவுளோடு இணைந்து கடவுளை எங்களுக்கு நல்லதொரு படிப்பை கொடுக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக வளர வேண்டும். மேலும் இந்த வாழ்கின்ற வரை ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாகவும் மேலுமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளியிலே
நாமும் ஒரு சிறந்ததொரு மாணவர்களாக வாழ்ந்தோம் என்றால் பெற்றோர்களுக்கு நல்லதொரு பெயரை கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையோடு இந்த திருப்பலியிலே இணைவோம், இறையாசிர் பெறுவோம். இறைவன் எந்நாளும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறார். மன்றாட்டுகளுக்காக எழுந்து நிற்போம். அன்பு தந்தையே இறைவா, உன் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையின ஆகியோர் அனைவரையும் உன் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உன் பணியை நாங்கள் வாழ்வாக்கி இறைமக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்ப தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, எம் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் உம் வல்லமையை பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களில் ஒற்றுமையும் சமாதானமும் நிலவவும் நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி பிடிக்கும் அன்பான மக்களாக வாழ எங்களுக்கு உமது அருள் வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதயம் பாடும் அன்பே உருவான இறைவா, இதோ இன்றைய நாளிலே நாங்கள் உம்மிடம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த அனைத்து மன்றாட்டுக்களையும் நீரை கண்ணோக்கி பார்த்து இந்த பிள்ளைகள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகளாகவும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாகவும் மேலும் இந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய பாடங்கள் அனைத்தும் இவர்கள் மனதிலே இருந்து தொடர்ந்து இவர்கள் இளைஞர்களாக இந்த ஊரிற்கும் இந்த உலகிற்கும் எடுத்துக்காட்டான பிள்ளைகளாக வளர்வதற்கு வாழ்வதற்கு அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலும் படியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானி. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகு பேராயர் அந்தோணிசாமி இன்னும் எல்லா திருநிலாங்க அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். இந்த நாளிலே எமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்கக்கூடிய எமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் அருள் தந்தை சூசை பிரகாஷ் அவர்களை நிறைவாக ஆஸ்வதிப்பீராக. அவருடைய இந்த திருப்பணியை இறையாட்சி பணியை செய்கின்ற இந்த காலங்களிலே நீதாமை உடனிருந்து உடல் உலசங்களை கொடுத்து சிறப்பாக மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய சிறப்பான பணியை முழு ஆற்றலோடும்
முழு உத்வேகத்தோடும் செய்வதற்கான அருள்வரங்களை நிறைவாக பொழிவீராக. உடல் உள்ள சுகங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை வேளையிலும் முதற்பீடத்தின் நம்பிக்கை கூடி ஜெபிக்கக்கூடிய ஜான் பால் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதித்திலும் உடல் உள்ள சுகங்களை கொடுத்து வழிநடத்துவீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனை கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் எங்களை ஏற்றருள்வீராக. எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். இவரை என்னாலும் உங்களோடு பயணிப்பேன் என்று துணையாளரை அனுப்பி நம்மோடு உடன் பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கக்கூடிய நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் பலமும்
எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். எல்வானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உன்னை போல நானும் பிறர் அன்பில் வளர அருள்வாயே அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிர்ந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிர்ந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நினைவாய் வாழ்வினில் வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் பலமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. உண்டிட உணவும் உடையுமே கொடுந்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். உண்டிட உணவும் உடையுமே தந்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன்,
என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, சிறப்பாக மாதந்தோறும் முதல் வெள்ளியிலே நாம் இறை வழிபாடு இங்கே செய்கின்றோம். எல்லா மதத்தை சார்ந்த மாணவ மாணவியரும் இங்கே கூடி வந்து இறை அருளை பெறுவதற்கு நாம் ஜெபிக்கின்றோம். எனவே இந்த இடம் அமைதியிலே இறைவனை காண்பதற்கு, நம் ஒவ்வொருவருடைய கடவுளை கண்டுகொள்வதற்கு, ஜெபிப்பதற்கு, நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்பதற்கான இது ஒரு நேரம். அதனால் இங்கே வந்த முன்னாடி பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. எனவே நீங்கள் எல்லோரும் ஆர்வத்தோடு பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு தொடர்ந்து நான் அறிவுறுத்துகிறேன். சிறப்பாக நமது பள்ளியிலே தங்களுடைய மேற்படிப்பை தொடர்ந்து இந்த நாளிலே அருட்பணி வாழ்வில் இருக்கக்கூடிய அருத்தந்தையர் ஏராளமான பேர் இருக்கின்றார்கள். அவர்களிலே தற்பொழுது குறுப்பட்டம் பெற்றிருக்கக்கூடிய நமது அருட்தந்தை சூசை பிரகாஷ் அவர்கள் நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் என்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் அவரை கரவொலி எழுப்பி பாராட்டுகின்றோம். நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக இந்த இளைய பொன்னாடை அவருக்கு அணிவித்து வாழ்த்துகின்றோம். அவர் நான் முன்பு பணியாற்றிய உலகமட்டி பங்கிலே அவர் தான் அது சொந்த ஊர். அதனால் அவரை எனக்கு நன்றாக தெரியும். அவருடைய பாட்டி அவங்க அருட்சகோதரியாக இருக்கின்றார்கள். அருட்சகோதரி மரிய பாக்கியம் அவர்கள். அவருடைய அத்தை, அப்பாவோட பிறந்த தங்கை, அவங்களும் அருட்சகோதரி விமலா அவர்களும் அருட்சகோதரியாக FSJ அப்படின்ற ஒரு துறவர சபையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த இறை எழுத்தல் என்பது அவருக்கு இயல்பாகவே ஏற்பட்ட ஒன்று. அதோடு அவருடைய தூண்டுதலாலே ஏற்பட்ட ஒன்று என்று சொல்லலாம். அதனால் நல்ல ஒரு அமைதியான ஒரு அருட்தந்தை. ரொம்ப அதிகம் பேச மாட்டார், அமைதியாக இருப்பார். என்னுடைய பணிக்காலங்களை அவர் பார்த்துருக்கின்றேன். அதனால் ஒரு சிறப்பாக நேர்த்தியாக செயல்படக்கூடிய ஒரு பணித்தளமாக இருக்கக்கூடிய மேட்டுப்பட்டிலே தன்னுடைய பணியை அவர் தொடங்கியிருக்கின்றார். திருத்தொண்டராக புனித வளனார் பேராலயத்தில் சூசேப்பர் கோயிலில் பணியாற்றினார். அதன் பிறகு குறுப்பட்டம் பெற்று முதல் பணித்தளமாக உதவி பங்கு தந்தையாக மேட்டுப்பட்டியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். எனவே தந்தை எனது அன்புக்குரியவர், எனக்கு நல்ல நட்புக்குரியவர். அவருடைய குடும்பம் முழுவதும் எனக்கு நன்றாக தெரியும். அதனால் இந்த நாளிலே அழைத்தவுடனே நம்மோடு இணைந்து அது நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவராக இருப்பதும் சிறப்பு. எனவே இப்படிப்பட்ட நமது பள்ளியில் படித்த சிறந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை நாம் சந்திக்கிற போது நமக்கும் அத்தகைய எண்ணம் ஏற்பட வேண்டும். நாமும் வாழ்விலே பெரியவர்களாக மாற வேண்டும் என்ற நல்ல நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும். கல்வியிலே ஆர்வம் செலுத்த வேண்டும். புதிதாக எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும். நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் தகுதி வாய்ந்தவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். புதிய புதிய விஷயங்களை, கருத்துக்களை, சிந்தனைகளை உள்வாங்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். உங்களுக்கு எல்லாம் கைவசமாக இருக்குது, கையடக்கமாக இருக்கிறது. அவற்றிலிருந்து புதிய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அடுத்து உண்மை எது, போலி எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவற்றெல்லாம் தெரிந்து கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கு நான் உங்களை அன்போடு அறிவுறுத்துகிறேன். இதனால் நம்மை சந்தித்து நமக்காக ஜெபித்த நமது அன்புக்குரிய முன்னாள் மாணவர் அருட்தந்தை சூசை பிரகாஷ் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை, ஜெபங்களை மீண்டுமாக நாம் தெரிவிக்கின்றோம். கடவுளுடைய பணி நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த அன்பின் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமகனிடம் என்றும் ஏற்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.